எப்ராஹிமே நான் எப்படி கைவிடுவேன்? ஆண்டவர் விட்டு நம்ம பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் வந்துட்டு ஒரு சிலர் பின்மாரத்தில் போயிருக்கலாம். ஆண்டவர் அவர்கள் மேல் கரிசனையாகவே இருக்கிறார். அவர்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஒரு நாள் ஆண்டவர்கள் அன்பின் கயிறினால் கட்டி இழுத்து மீண்டுமாக கொண்டு வருகிற தேவனாகவே இருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் அவர்களை அன்பின் கயிறினால நிச்சயமாக கட்டி இழுத்து கொண்டு வருவார். நிச்சயமாக கட்டி இழுத்து கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமாகவே நடக்கும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது, எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே, ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபொழுதும் நம்மளை கைவிடாதபடிக்கு என்றென்றைக்கும் சதா காலமும் வழி நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார். எதற்காக இருக்கிறார் என்றால், ஆண்டவர் உங்களை அவர் சொந்த ஜனமாக ஆண்டவர் தெரிந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், உங்களுக்காக அவரையே தன்னுடைய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.